அங்கிட்டு போப்பா ஆர்ஆர்பி கிளர்க்கு தானே, அதெல்லாம் ஈஸி, நான் அடிச்சு நொறுக்கி விட்டு போய்கிட்டே இருப்பேன். என்னப்பா ஆர்ஆர்பி பிஓ அதெல்லாம் கஷ்டமா, ஐபிபிஎஸ் பிஓவே நான் பார்த்துட்டேன், ஆர்ஆர்பி பிஓலாம் நான் ஈஸியா படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க வாட்ட உருடா விட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய தப்புங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நீங்க ஐபிபிஎஸ் கிளர்க் எழுதுறதுக்கும் ஆர்ஆர்பி கிளர்க் எழுதுறதுக்கும் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கு. எஸ், அப்சல்யூட்லி. அதே மாதிரி ஐபிபிஎஸ் பிஓ எழுதுறதுக்கும் ஆர்ஆர்பி பிஓ எழுதுறதுக்கும் கண்டிப்பா டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. இங்க என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, த லெவல் ஆஃப் த எக்ஸாம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபர். ஒரு ஐபிபிஎஸ் கிளர்க்கு நீங்க ப்ரிலிம்ஸ் எழுதினாலும் சரி, ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் எழுதினாலும் சரி, அதோட லெவல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹையா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி இந்த ஆர்ஆர்பி கிளர்க் அண்ட் ஆர்ஆர்பி பிஓவை கம்பேர் பண்றப்ப. அப்போ அந்த இடத்துல ஒரு ஐபிபிஎஸ் கிளர்க் அட்டன் பண்ற மெயின்ஸ் அட்டன் பண்ற ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனால அதிக அட்டெம்ப்ட் வந்து கொடுக்க முடியாது, ஓரளவுக்கு நார்மல் அட்டெம்ப்ட் தான் கொடுப்பான். பட் அந்த நார்மல் அட்டெம்ப்டே நமக்கு ஹை கட் ஆஃபை வந்து கொண்டு போகும். ஆனா இந்த இடத்துல இந்த ஆர்ஆர்பி கிளர்க் அண்ட் பிஓவை நீங்க எடுத்துக்கும் போது நார்மலி பிஓல கொஞ்சம் அட்டெம்ப்ட் கம்மியாகும். பட் இந்த ஆர்ஆர்பி கிளர்க்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே நல்ல அட்டெம்ப்ட், ஹை அட்டெம்ப்ட் கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். ஷாரா சொல்றேன், நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணவங்க இருக்கட்டும், இப்போ படிச்சுட்டு இருக்கிற கரண்டா நிறைய மெயின்ஸ் எழுதின ஆஸ்பிரண்ட்டை போய் நீங்க கேட்டு பாருங்க, ஆர்ஆர்பி கிளர்க்ல எவ்வளவு அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே ஹை அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும், கரெக்டா பிக் பண்ணி அடிச்சோம். மேக்ஸும் சரி, ரீசனிங்கும் சரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய இங்கிலீஷா இருக்கட்டும். நான் வந்து மெயின்ஸை பத்தி பேசுவேன், ப்ரிலிம்ஸ் பத்தி பேசவே இல்லை, பின்னாடி ப்ரிலிம்ஸ் பத்தி பேசுவேன். அப்போ இந்த இடத்துல நமக்கு அட்டெம்ப்டும் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹையா இருக்கு. அப்போ இங்க யாரு ரெண்டு பேத்துக்கு இடையில வந்து சண்டை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நம்மளுடைய அட்டெம்ப்ட், இன்னொன்னு அதுக்கேற்ற மாதிரி கட் ஆஃப்ங்க. இந்த ரெண்டு மேட்ரு தான் ஒரு விட்டல் ரோலை வந்து பிளே பண்ண போகுது. எக்ஸ்பெஷலி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆர்ஆர்பி பிஓ அப்படின்னு எடுத்துக்கும் போது, ஆர்ஆர்பி பிஓன்னு எடுத்துக்கும் போது நம்ம நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா இது 2 மணி நேரம் செஷனா வந்து இருக்கும். சரிங்களா, உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 120 மினிட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்க அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி நீங்க எழுதுற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, புதுசா செக்ஷனல் டைமும் லாஸ்ட் இயர்ல இருந்து நமக்கு செக்ஷனல் டைம் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்கும்போது நம்ம பிக் பண்ணி அடிக்கிறப்ப நம்ம கொஞ்சம் சிரமப்படுறோம். அதை எல்லாத்தையுமே நம்ம எப்படி உடைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நீங்க நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் யூடியூப் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய அப்கமிங் வீடியோஸை அவதான் நீங்க பார்க்க முடியும். சிங்கா குட்டீஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறேன். ஆர்ஆர்பி கிளர்க்கு பிஓ, இப்போ இந்த பிஓ நான் ரவுண்ட் பண்ணல. இந்த பிஓ வந்து பாத்தீங்கன்னா எங்க சார் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல வந்து இதோட ப்ரிலிம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதோட ப்ரிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் பயங்கரமா வந்திருக்கும். பயங்கரமா வந்து கொஞ்சம் வந்து ஹார்ட் லெவலா இருப்பாங்க. இதோட நீங்க கம்பேர் பண்றப்ப இதோட ப்ரிலிம்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகே, ப்ரிலிம்ஸ் லெவல் வந்து அதிகமா இருக்கும். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆர்ஆர்பி பிஓ நீங்க மெயின்ஸ் பாக்குறப்ப லெவல் கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும். லெவல் வந்து மாடரேட்டா இருக்கும். எங்க தெரியுமா அடி வாங்குவோம்? இன்டர்வியூல நம்ம கண்டிப்பா அடி வாங்குவோம். ஓகே, ஓரளவுக்கு இன்டர்வியூ டீசெண்டா பண்ணணும். உங்களுக்கு வந்து தமிழ்ல தான் அந்த இன்டர்வியூ நடக்கும். ஸோ தமிழ்ல தான் நமக்கு வந்து மாக் இன்டர்வியூ நடக்கும். சரிங்களா, அது நம்ம கொஞ்சம் வந்து கரெக்டா வந்து அடிக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங் அடிக்க முடியும். பட் இந்த ஆர்ஆர்பி கிளர்க்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸும் சரி உங்களுக்கு வந்து ஒரு ஈஸி டு மாடரேட் லெவல்ல இருக்கும். ஸோ அதிக பேர் பயங்கரமா அட்டன் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி கட் ஆஃபும் நமக்கு அதிகமாகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ். ஸோ மெயின்ஸும் அதே மாதிரி தான். இங்க உங்களுக்கு அட்டெம்ப்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்டரா இருக்கும். ஸோ நீங்க எவ்வளவு அட்டெம்ப்ட் அடிக்கிறீங்க அப்படின்றது மிகப்பெரிய மேட்டரா இருக்கும். அந்த இடத்துல 100% அக்யூரசி ஒரு பெரிய ரோலை வந்து பிளே பண்ணும். இதான் நான் வாய் அப்படி திறந்துருக்கிறதுக்கான காரணம். அட்டெம்ப்டும் அதிகம், கட் ஆஃபும் அதிகம். ஓகேவா, ஸோ இதை நம்ம எப்படி வந்து டேக்கிள் பண்றது, இதை எப்படி நம்ம வந்து புஷ் பண்ணி நம்ம கொண்டு போறது அப்படின்றதான் இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். சரிங்களா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொன்ன மாதிரி, நீங்க பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்கள்கிட்ட மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப் வந்துருக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் பேங்க்குக்காகவே எக்ஸ்பெஷலி உங்களுக்கு ஃபவுண்டேஷனா இருக்கட்டும், மேக்ஸ், ரீசனிங் எல்லா சப்ஜெக்ட்டையும் பயங்கரமா நான் வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்ல. அதே மாதிரி இந்த ஆர்ஆர்பி கிளர்க் இதெல்லாம் நான் வந்து பின்னாடி சொல்றேன். இதை வந்து நான் பின்னாடி சொல்றேன். இதை நான் முன்னாடி சொல்லவே விரும்பல, நான் வந்து போயிடுறேன். இதை வந்து நான் பின்னாடி சொல்லிடுறேன். ஏன் இதுல சேரணும் அப்படின்றத நான் பின்னாடி சொல்லிடுறேன். இப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு என்னென்ன டேட் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னா, அதாவது உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து செப்டம்பர் 1 ஓப்பன் ஆச்சு. அதே மாதிரி 21 வரைக்கும், செப்டம்பர் 21 வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
லைக் வந்து பாத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இது வந்து ஹால் டிக்கெட் உங்களுக்கு வந்து நவம்பர் மாதம் வந்துடும். நவம்பர் மாதம் உங்களுக்கு வந்து எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. சரியா, நவம்பர் டு டிசம்பர். அதாவது நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நவம்பரோட லாஸ்ட் வீக் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். சரியா, நவம்பர் லாஸ்ட் வீக்ல இருந்து டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிங்கிள் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பரோட லாஸ்ட்னு சொல்கிறாங்க. டவுன்லோட ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரியில் வந்துடும். பிப்ல தான் உங்களுக்கு வந்து மேபி நடக்கும். சரிங்களா, பிப்ரவரியில நடக்கும். அப்போ இங்கே நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க நல்லா நோட் பண்ண வேண்டியது, ஸோ இப்போ நீங்க எங்க இருக்கீங்க, செப்டம்பர். சரியா, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜான்வரி. ஓகே, நமக்கு வந்து எங்க சொல்லிட்டோம் அப்படின்னா மெயின்ஸ் டவுன்லோட் ஆஃப் ஹால் டிக்கெட் ஃப்ரம் த ஆன்லைன் டிசம்பர், அப்படி இல்லைன்னா ஜான்வரியில வந்து இருக்கும் 2026. ஆன்லைன் எக்ஸாம் மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் டு பிப்ரவரி. ஸோ பிப்ரவரியில வந்து இருக்கலாம். டிக்ளரேஷன் ஆஃப் த ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் த ஆஃபீஸர் ஸ்கேல் 1 ஸ்கேல் 2 வந்து ஜனவரி மாசம் வந்துருன்னு இருக்காங்க. அதே மாதிரி இன்டர்வியூவும் ஜனவரி வந்து இருக்கும்ட்டாங்க. சரி, அப்போ வந்து நமக்கு வந்து டிசம்பர் டு ஜான்வரி வந்து இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 மாசம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரோல். இந்த 3 மாசம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரோல். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 30 டேஸ், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 டேஸ், இந்த இடத்துல அக்டோபர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல வந்து 30 டேஸ், அக்டோபர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 31 டேஸ். அண்ட் தென் நவம்பர்ல வந்து அந்த ப்ரிலிம்ஸ்லாம் வந்து போகும். அதுல நான் ஒரு 10-15 நாள் 10 நாளை நான் வந்து கழிச்சிடறேன். அப்படிலாம் சொல்ல மாட்டேன், ஒரு வாரம் தான் நான் கழிப்பேன். ஸோ கழிச்சேன் அப்படின்னா 23 நாள். ஸோ 23 டேஸ். ஓகே, 23 டேஸ். அதுக்கப்புறம் டிசம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 31 டேஸ். டிசம்பர்ல ஒரு 31 டேஸ். ஜான்வரியில எப்போ வேணாலும் எக்ஸாம் வந்து இருக்கட்டும். ஜான்வரியை நான் கன்சிடரே பண்ணல. ஓகே, ஜான்வரியை நான் கன்சிடர் பண்ண. நல்லா கவனிச்சுக்கோங்க, எப்படி நம்ம டேஸை முதல்ல கால்குலேட் பண்றது. பிகாஸ் டேஸை கால்குலேட் பண்ணாதான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான்களை வந்து பர்ஃபெக்டா பண்ண முடியும். அப்போ இங்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு வந்துருச்சு, இங்க வந்து 4 1 5. சரியா, 5 மிச்சம் வந்து 5 6 9. சரியா, 9 11. சரியா, என் கையில வந்து பாத்தீங்கன்னா தோராயமா நான் எடுத்து பார்த்தாலும் இப்போ நான் இன்னைக்கு மேக் பண்றப்ப என்னோட டைம் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2ல நான் வந்து கிரியேட் பண்றேன்னு நினைக்கிறேன். ஓகே, செப்டம்பர் 3 நினைக்கிறேன். இன்னைக்கு ஆக்சுவலா செப்டம்பர் ஒரே நிமிஷம் இருங்க, நான் அதை செக் பண்ணிக்கிறேன். எஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 3. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து செப்டம்பர் 4ல வந்து வரும். அப்போ இங்க வந்து ஒரு 2 நாள் வந்து போயிருச்சு. ஸோ ஒரு 3 நாள் கூட போயிருச்சுன்னு வச்சுக்கோம். ஒரு 26 டேஸ் தான் இன்னும் ரிமைனிங் வந்து இருக்கும். ஸோ 20 டேஸ். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நாளை வந்து இது பண்ணனா 101 நாள். சரிங்களா, 101 நாள் நம்ம கையில இருக்கும். சரியா, ஸோ 111 நாள் மொத்தமா நம்ம கையில இருக்கக்கூடிய டேஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 111 நாள் நம்ம கையில இருக்கு. இந்த 111 நாள் நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி படிக்க போறோம், அதுதான் அங்க வந்து மேட்டரா வந்து இருக்கும். இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த 111 நாள்ல ஃபர்ஸ்ட் இங்க ஈஸியா நம்ம ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு மைண்ட் செட் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மறந்துடுங்க. ப்ரிலிம்ஸ்க்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், மெயின்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். அப்ப இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ நீங்க செப்டம்பர் மந்த் எடுத்துக்கோங்க. இந்த செப்டம்பர் மந்த் இருக்கு பாத்தீங்களா, இந்த செப்டம்பர் மந்த்ல ஒரு 25 நாள், இந்த செப்டம்பர் மாசம் ஒரு 25 நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 25 நாள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ரீசனிங்கா இருக்கட்டும், ரீசனிங்ல நீங்க ஸ்ட்ராங்கா மாறணும். இது உங்களுக்கு அப்கமிங் எக்ஸாம் எல்லாத்தையுமே பூஸ்ட் பண்ணும். ரீசனிங், அதுக்கப்புறம் ஆப்டிடியூட். ரீசனிங் ஆப்டிடியூடு தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்ல வந்து இருக்கிறது. அப்ப இந்த ரீசனிங் ஆப்டிடியூட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ். சரியா, டாபிக் வைஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுடைய ப்ராக்டிஸ் பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி ஆப்டிடியூடுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃப்ரம் பேசிக் எங்க இருந்து, பேசிக்ல இருந்து நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஃப்ரம் த பேசிக்ல இருந்து நீங்க வந்து இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க பண்றப்ப இதை பண்றப்ப நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரீசனிங்கா இருக்கட்டும், ஆப்டிடியூடா இருக்கட்டும், நீங்க பேசிக்ஸ்ல இருந்து நீங்க பண்றப்ப நீங்க ஒரு ப்ரெஷரா இருங்க. இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணவனா கூட இருங்களேன், இல்ல ஒரு மாடரேட். இப்போ ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆயிடுச்சு சார், இல்ல நான் இப்பதான் ஆர்ஆர்பி கிளர்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்றேன் அப்படின்னாலும் இது உங்களுக்கு பயங்கர ரோலை வந்து பிளே பண்ணும். இல்ல 3 மாசம் 4 மாசம் ஆனாலும் நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல தப்பு பண்ணீங்க அப்படின்னாலும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ரோலை வந்து பிளே பண்ணும்.
இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரீசனிங் அதுக்கப்புறம் இந்த ஆப்டிடியூடோட உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஜோன் வந்து எது, வீக்கான ஜோன் எது அப்படின்றத நீங்க ஈஸியா ஃபைன் பண்ணிக்கலாம் சரியா. ஏன்னா நீங்க டாபிக் வைஸ் படிக்க போறீங்க, டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. அப்போ உங்களுக்கே தெரியல எந்த இடத்துல நீங்க டைம் அதிகமா எடுக்கிறீங்க. டைம் தான் இந்த இடத்துல ஒரு விட்டல் ரோல். டைம் எங்க இடத்துல நீங்க அதிகமா எடுக்கிறீங்க, அதே மாதிரி எந்த இடத்துல டைம் அதிகமா எடுத்து தப்பு விடுறீங்க, ராங் ஆன்சர் பண்றீங்க, அதை நீங்க நோட் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கான வீக் ஏரியான்னு சொல்லி டிக் பண்ணிக்கோங்க சரியா. ஒரு நோட்டை வச்சுக்கோங்க. அந்த நோட்ல என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் பேர் எழுத போறீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டைம் எடுத்திருக்கீங்க அப்படின்றத எழுத போறீங்க. ஸோ அதுல உங்களுடைய வீக் ஏரியாவா ஸ்ட்ராங் ஏரியாவான்னு செலக்ட் பண்ணிக்க போறீங்க. அதே தான் ஆப்டிடியூடுக்கும் பண்ண போறீங்க. அப்போ இந்த 25 நாள்ல இந்த பேசிக்ஸ் நீங்க படிக்கிறச்ச அதோட உங்களுக்கு என்னவும் வந்துடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்கும்போது அந்த ப்ரிலிம்ஸை வச்சு நீங்க என்ன பண்ணணும், மெயின்ஸ் அப்ரோச் பண்றது எப்படின்னு படிச்சுக்கணும். ப்ரிலிம்ஸை வச்சு மெயின்ஸ் அப்ரோச் பண்றது எப்படின்னு படிச்சுக்கணும். அதோட சேர்த்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வீக்லி பேசிஸ் ஆகுது, அதாவது ஒன்னு நீங்க வந்து டெய்லி பேசிஸ்ல படிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வீக்லியாவது நீங்க சிஏ ரிவிஷன் பண்ணணும். சிஏ கண்டிப்பான முறையில படிக்கணும். ஓகே, சிஏ கண்டிப்பான முறையில படிக்கணும். இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கு அப்படின்னா இந்த விஷயம் உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீசனிங், ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் சிஏ சரியா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த இடத்துல நீங்க கம்ப்யூட்டர் அவேர்னஸை உள்ள கொண்டே வர வேணாம். கம்ப்யூட்டர் அவேர்னஸ், பேங்கிங் அவேர்னஸ் உள்ள கொண்டே வர வேணாம். இந்த 3 பேரை வந்து இந்த 25 நாள் நீ வந்து கரெக்டா வந்து பண்ணணும். இந்த 25 நாள் இந்த ரீசனிங், ஆப்டிடியூடோட பேசிக், டாபிக் வைஸ் ரிவிஷன், வீக்லி சிஏ ரிவிஷன் சரியா. இதை நீங்க வந்து ஒரு டே பை டே நீங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 1 ஹவர்ல இருந்து நீங்க ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். இந்த விஷயத்துக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். சரி, இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன சார் பண்றது? நான் தனியா உட்காந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா ஏன் கூட படிங்க. அதுக்காகத்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்பெஷல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆர்ஆர்பி கிளர்க்குக்காகவே எக்ஸ்பெஷலி ஸ்பெஷல் பேட்ச். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸ்ல வந்து இருக்குல்ல, ப்ரிலிம்ஸ் லெவல்ல இருக்கக்கூடிய ரீசனிங், ஆப்டிடியூடு டாபிக் வைஸ் நான் கவர் பண்ணிடுவேன். ஃபுல் டெஸ்ட் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். இந்த டாபிக் வைஸ் முடிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட செக்ஷனல் மார்க் டெஸ்ட் வந்து நான் ப்ராக்டிஸ் கொடுப்பேன். லைவ் டெஸ்ட் தான், செக்ஷனல் டெஸ்ட் நான் ப்ராக்டிஸ் கொடுப்பேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் நான் வந்து போட்டு காட்டுவேன். அந்த லைவ் டெஸ்ட் உங்களையும் போட வைப்பேன். அந்த லைவ்ல எப்படி இருக்கும், ஆப்டி அண்ட் ரீசனிங் ரெண்டுமே கம்பைன் பண்ணி போட்டு காட்டுவேன். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ரெண்டுமே கம்பைன் பண்ணி நான் வந்து சால்வ் பண்ணி காட்டுவேன். அப்போ நீங்க ப்ரிலிம்ஸ்ல இந்த 25 நாள்லயே உங்களை என்ன பண்ண வச்சிருவேன் அப்படின்னா உங்களை ஸ்ட்ராங்காக வச்சிருவேன். உங்களோட வீக் ஏரியா, ஸ்ட்ராங் ஏரியா எது அப்படின்றது என்னோட பர்சனல் மென்டர்ஷிப்பும் இதுல வந்து இருக்கும். நான் பர்சனலா உங்களை கைட் பண்ணுவேன், பர்சனலா உங்களை ஃபாலோ பண்ணுவேன். அப்போ இது ஃபுல்லா முடிச்சிருவேன் சரியா. அதுக்கு அடுத்து நான் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் அப்படின்றத வந்து கொண்டு வருவேன். அந்த மெயின்ஸ் அப்படின்றத அடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இல்ல சார் இது எனக்கு இது வந்து இந்த ஸ்பெஷல் பேட்ச் அப்படின்றதோட நோக்கமே இதுதான். ஃபர்ஸ்ட் உங்களை வந்து ப்ரிலிம்ஸோட டாபிக் வைஸ் எக்ஸாக்ட் லெவல் 100% நீங்க என்ன பண்ணணும், ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு எப்படி இருக்கும், ஆர்ஆர்பி பிஓக்கு எப்படி இருக்கும், அந்த லெவல்ல நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஒவ்வொரு செஷனும் உங்களுக்கு குறைஞ்சது 1.5 மணி நேரத்துக்கு மேலேயாவது இருக்கும். குறைஞ்சது 1.5 மணி நேரத்துக்கு மேல ஒரு செஷன் நீங்க அட்டன் பண்ணுவீங்க. லைவாவே என் கூட அட்டன் பண்ணுவீங்க. லைவாவே என்கிட்ட வந்து டவுட் வந்து கேட்டுப்பீங்க. ஸோ இந்த விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போ இந்த இது முடிச்சிட்டேன். அதுல வந்து வீக்லி சிஏவும் நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் உள்ள வந்து இன்க்ளூட் பண்ணிடுவேன். கரண்ட் அஃபேர்ஸ், அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீக்லி, மந்த்லி எல்லாமே வந்துடும். ஓகே, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீக்லியும் நான் கவர் பண்ணிடுவேன், வீக்லி சிஏவும் நான் வந்து கவர் பண்ணிடுவேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி சிஏவும் நான் கவர் பண்ணிடுவேன். கம்ப்ளீட் அது எம்சிக்யூ ஃபார்மேட்ல இருக்கும் சரியா. நீங்க பர்சனலா படிக்கிறீங்க, சேராம நான் படிக்கணும் அப்படின்னாலும் நீங்க இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. இந்த பேங்கிங் அவேர்னஸ் உள்ள உங்களுக்கு வந்து ரெக்கார்டட் வீடியோவா வந்துடும். கம்ப்யூட்டர் அவேர்னஸும் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோவா உள்ள ஆட் ஆயிரும். ஸோ பேங்கிங் அவேர்னஸும் ரெக்கார்டட் வீடியோ வந்துடும், கம்ப்யூட்டர் அவேர்னஸும் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ வந்துடும். கம்ப்யூட்டர் அவேர்னஸ் மட்டும் உங்களுக்கு வேற ஒரு ஸ்டாஃப் எடுப்பாங்க. பேங்கிங் அவேர்னஸ் மற்ற எல்லாமே நான் தான் எடுப்பேன் சரியா. இப்போ அடுத்து பாருங்க, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்போ இதுல வந்து நம்ம முடிச்சாச்சு. இப்போ இது முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் நமக்கு என்ன இருக்கு, நம்ம கிட்ட எந்த மந்த் இருக்கு, ஃபர்ஸ்ட் 25 டேஸ் வந்து முடிச்சிட்டேன். அடுத்து 31 டேஸ் இருக்கு.
இந்த 31 டேஸ் அது அப்பதான் நமக்கு எங்க நடக்குது, நவம்பர்ல தான். செப்டம்பர் அக்டோபர் நவம்பர், செப்டம்பர் அக்டோபர் நவம்பர், கரெக்டா? ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படின்னு நம்ம போறோம். அப்போ அடுத்து ஒரு 31 நாள் நம்ம கையில இருக்கு. இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்ம ஜெயிக்க போறோமா இல்லையா அப்படின்றத தீர்மானிக்க போறது இந்த 31 நாளுங்க. இந்த 31 டேஸ். இந்த 31 டேஸ் நீ என்ன பண்ணணும் அப்படின்றத நான் பர்ஃபெக்டா சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. பிகாஸ் நமக்கு நல்லா நான் கவனிங்க, நமக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமும் எங்க தான் வருது, ப்ரிலிம்ஸ் எக்ஸாமும் நமக்கு நவம்பர்ல தான் வருது. தோராயமா செம்மையான ஒரு நாள் இருக்கு. இந்த 31 நாளை நீங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இந்த 31 நாளை நீங்க ஃபர்ஸ்ட் வீக் 1 எப்படி பிரிச்சுக்கணும், வீக் 1, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் வீக், ஓகே, செகண்ட் வீக், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் வீக், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தேர்ட் வீக், அடுத்து நமக்கு வந்து லாஸ்ட் வீக், அதான் வந்து ஃபோர்த் வீக். இப்படி நம்ம பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்கணும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம என்ன சார் பண்ணணும், ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஸோ டெய்லி ஓகே, டெய்லி ஒரு ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் போட்டணும். ஒரு ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் நீங்க எடுக்கணும் கண்டிப்பான முறையில். டெய்லி அட்லீஸ்ட் 1, இது வந்து மஸ்ட், ஒரு டெஸ்டாவது கண்டிப்பான முறையில் நீங்க ஒரு டெஸ்டாவது நீங்க வந்து எடுக்கணும். ஒரு டெஸ்ட், ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் நீங்க வந்து எடுக்கணும், கண்டிப்பான முறையில் எடுக்கணும். சரி, அதுக்கு நீங்க எந்த சைட்டை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆலிபோர்ட், பிராக்டிஸ் மார்க், ஸ்மார்ட் கிடா, இல்லை டெஸ்ட் புக், வாட் எவர் த சைட் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த சைட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பட் மோஸ்ட் ப்ராபபிளி எல்லாருமே சொல்றது இந்த ஆலிபோர்டு, ஸ்மார்ட் கிடா, பிராக்டிஸ் மார்க் இதை கொஞ்சம் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பிராக்டிஸ் மார்க்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்டிடியூட் ரீசனிங் சூப்பரா இருக்கும்ப்பா. அதே மாதிரி ஆலிபோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் வந்து நல்லா இருக்கும். மேக்ஸ் வந்து என்னை பொறுத்தளவுக்கு ஆலிபோர்ட்ல நல்லா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கிடால எல்லாமே ஒரு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஓரளவுக்கு மாடரேட்ல வந்து இருக்கும். சரியா? ஓகே, இதை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணும், இப்போ வந்து டெய்லி நீங்க வந்து பாத்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் போறதுக்கே ஒரு நாள் ஃபுல்லா எடுத்துக்க கூடாது. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு ஸ்டார்ட் டாபிக் வைஸ் மெயின்ஸ் லெவல். ஓகே, மெயின்ஸ் லெவலை நீங்க வந்து ஆரம்பிச்சிடும். டாபிக் வைஸ் நீங்க மெயின்ஸ் லெவல் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே, டாபிக் வைஸ் மெயின்ஸ் லெவல் ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் ரீசனிங்கை இங்க ஸ்டார்ட் பண்ணிடணும். பிளஸ் அந்த இடத்துல நீங்க இங்கிலீஷை ஆட் பண்ணிடுங்க. ஸோ இங்கிலீஷையும் ஆட் பண்ணிடுங்க மெயின்ஸ் லெவல்ல. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் ரீசனிங்கை நீங்க பயங்கர ஸ்ட்ராங்காக்க பழகிக்கணும். டாபிக் வைஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒவ்வொரு நாளும், ஈச் அண்ட் எவ்ரி டே. இப்போ இந்த ஒரு வாரம் ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்க எப்படி பிரிச்சுக்கணும், மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தார்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. சரியா? ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஸோ நல்லா கவனிங்க, இப்படிதாங்க படிக்கணும், தயவு செஞ்சு படிங்க. மண்டே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங்ல ஒரு டாபிக் படிக்கிறீங்க, ஆப்டிடியூட்ல ஒரு டாபிக் படிக்கிறீங்க. ஓகே, ஆப்டிடியூட்ல ஒரு டாபிக் படிக்கிறீங்க, ஸோ பேசிக்ஸ் படிக்கிறீங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 2வது நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு டாப்பிக்கை வந்து அடுத்த நாள் ரீசனிங்லேயும் ஆப்டிடியூட்லேயும் அடுத்த டாபிக் வந்து பாருங்க. அதை அடுத்த நாள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த 3வது நாள், அதாவது இந்த ஃபோர்த் டே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 days படிச்சதை ரிவைஸ் பண்ணணும். 3 days ரிவிஷன் கண்டிப்பான முறையில் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்றது தெரியும். புரியுதா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபாலோ அப் ஆகணும். இதுதான் உங்களுக்கு அடுத்த வாக்கு செகண்ட் வீக் நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா டெய்லி மார்க் டெஸ்ட் போடுறீங்கல்ல, டெய்லி மார்க் டெஸ்ட்டை இங்க 1 போட்டிங்களா, அடுத்து இங்க வந்து 2 டெஸ்ட் போடுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, 2 டெஸ்டா மாத்துங்க. இன்னும் உங்களுடைய ஸ்பீடு பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும். அந்த இடத்துல உங்களுடைய நோக்கம், அல்டிமேட் நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்பீடு பிளஸ் அக்யூரசி. 100% எனக்கு அக்யூரசி இருக்கணும், 100% அக்யூரசி இருக்கணும். இப்போ இந்த இடத்துல நீங்க அடுத்து என்ன பண்ணுவோம், திருப்பி ஒரு டாபிக் வைஸ் தான். இந்த இதை நீங்க மிஸ்ஸே பண்ணக்கூடாது. டாபிக் வைஸ் நீங்க ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டாபிக் வைஸ் நீங்க கொண்டு போயிட்டே இருக்கணும். இந்த செகண்ட் வீக்ல இருந்து பிளஸ் நீங்க எதை ஆட் பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் நீங்க படிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகே, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது ஒரு 20 மார்க் சும்மா கிடையாது, படிச்சா மட்டும்தான் அதை வந்து எடுக்க முடியும். கம்ப்யூட்டர் அவேர்னஸ் நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ இங்க நான் சொல்ல மறந்துட்டேன், எந்த வாரம் நீங்க படிச்சாலும் எல்லா வாரத்திலையும் அந்த வீக்லி சிஏவை நீங்க கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். வீக்லி சிஏ
எப்பயுமே ஃபாலோ அப் இருக்கணும். ஒரு மாசம் முடியுது அப்படின்னா, இப்ப அந்த எந்த மாசத்தை நம்ம முடிச்சிட்டோம், செப்டம்பர் மாசத்தை முடிச்சு நம்ம அக்டோபர் மாசம் வரோம் அப்படின்னா, இந்த மாசத்துல நீங்க செப்டம்பர் மந்த்தை ரிவிஷன் பண்ணிருக்கணும். கம்ப்ளீட் செப்டம்பர் மந்த்தை நீங்க ரிவிஷன் பண்ணிருக்கணும். சூப்பரா இருக்கா? எப்படி ஒரு பிளானரா இருக்கணும், பக்கா பிளானரா இருக்கணும். இது எல்லாமே நான் சும்மா சொல்லல, இது எல்லாமே வந்து ஆல்ரெடி படிச்சு கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இப்படிதாங்க படிச்சிருக்காங்க, அவங்க இது மாதிரி தாங்க ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, ஆனா இந்த மாதிரி படிச்சா எஃபெக்டிவா இருக்கும், இந்த மாதிரி அப்ரோச் பண்ணா எஃபெக்டிவா இருக்கும், நான் இப்படிதான் படிச்சு கிளியர் பண்ணு, அதெல்லாம் வச்சு நான் ஒரு கன்க்ளூஷன்ல உன்னை இறக்கி விடுறேன். சரியா? கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து தேர்ட் வீக் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய மார்க் டெஸ்ட்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க கிளர்க்கு மார்க் டெஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஒரு மார்க் டெஸ்ட்னு சொல்றேன்ல, அது நீங்க ஆர்ஆர்பி பிஓக்கு எடுங்க. இந்த இடத்துல ஆர்ஆர்பி பிஓக்கு மட்டும் எடுங்க ஒரு மார்க் டெஸ்ட், கிளர்க்கு எடுக்க வேணாம். இந்த இடத்துல வரீங்கல்ல, அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஆர்ஆர்பி கிளர்க்கு பிளஸ் பிஓ எடுங்க. 2 மார்க் டெஸ்ட் எடுங்க. இங்க வரும்போது இந்த தேர்ட் வீக்ல இருந்து நீங்க எதை கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பர்சன்டைல வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். பர்சன்டைல் வந்து பாத்தீங்கன்னா 90% மேல இருக்கணும். கண்டிப்பா நீங்க மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது எந்த சைட்ல மார்க் டெஸ்ட் எடுத்தாலும் பர்சன்டைல் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணுவாங்க. அந்த பர்சன்டைல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில 90%, 90% அபோல வந்து இருக்கணும். அக்யூரசி அடுத்த பார்ட், உங்களுடைய அக்யூரசி எனக்கு 100% இருக்கணும். 100% மிஸ் ஆனாலும் 95% to 100% ஆச்சும் இருக்கணும். அக்யூரசி 95% to 100% இருக்கணும். பர்சன்டைல் கண்டிப்பா 90% மேல கண்டிப்பா கொண்டு வரணும். நீங்க கொண்டு வந்தே ஆகணும். அப்படி வரலையா, 2 மார்க் டெஸ்ட் போட்ட இடத்துல அப்படி உனக்கு வரலையா, நீ 2 மார்க் டெஸ்ட் போட்டதை 3 மார்க் டெஸ்டா மாத்து, 3 மார்க் டெஸ்ட் போட்டதை 4 மார்க் டெஸ்டா மாத்து. அதான் உனக்கு டைம். இல்ல விட்டனா ஒண்ணுமே பண்ண முடியாது. பர்சன்டைல் இல்லைன்னா பாஸ் ஆக முடியாது. பர்சன்டைல் தான் மேட்ரு ப்ரிலிம்ஸ்க்கு. அதே தான் மெயின்ஸுக்கு வரப்போகுது. அப்ப அந்த இடத்துல இங்க என்ன பண்ணிட்டோம், ஓரளவுக்கு இந்த 2 வாரத்துலயும் சரி, அதே மாதிரி இங்கேயும் நீங்க இந்த வாரமும் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, டாபிக் வைஸ் படிக்கும் போதே ஓகே, இந்த இடத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க, மெயின்ஸுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, டாபிக் வைஸ் நீங்க படிக்கிறப்பே பிளஸ் செக்ஷனல் மார்க் டெஸ்ட்டை ஆட் பண்ணிடுங்க. செக்ஷனல் மார்க் டெஸ்ட், மெயின்ஸோட செக்ஷனல் மார்க் டெஸ்ட்டை நீங்க வந்து ஆட் பண்ணிடுங்க. ஓகே, மெயின்ஸ் லெவல் செக்ஷனல் மார்க் டெஸ்ட்டை நீங்க வந்து ஆட் பண்ணிடணும். ஓகேவா? பக்காவா இருக்கும். மெயின்ஸ் லெவல் செக்ஷனல் மார்க் டெஸ்ட்டை நீங்க ஆட் பண்ணிடுறீங்க. அடுத்து இங்க வர்றீங்க, 4வது வாரம் வரப்ப ஃபர்ஸ்ட் சிஏ ரிவிஷனை கொண்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சிஏ ரிவிஷன் 3 வீக்ஸ் சிஏ ரிவிஷன் பண்ணிருங்க. அக்டோபரோட 3 வீக்ஸ் சிஏ ரிவிஷனை முடிச்சு விட்டுருங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க உங்களுடைய பர்சன்டைல் அப்படின்றது மெயின்டைன் ஆகணும். எனக்கு 90% அபோல மெயின்டைன் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்க ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின்ஸ் மார்க் டெஸ்ட் வந்துடணும். இந்த மெயின்ஸ் மார்க் டெஸ்ட் நீங்க அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் எடுக்கணும். வீக்லி ஒரே ஒரு டெஸ்ட். அதை கம்ப்ளீட் நல்ல ரிவ்யூ வந்து பாத்துருங்க. அது ரொம்ப முக்கியங்க. பிளஸ் என்ன பண்ணிருங்க அப்படின்னா, பிளஸ் சிஏ டெஸ்ட் வந்து போட்டு பாருங்க. பிளஸ் கம்ப்யூட்டர் அவேர்னஸை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அடுத்தடுத்த டாப்பிக்கை நீங்க வந்து படிச்சுட்டே இருங்க. கம்ப்யூட்டர் அவேர்னஸ், ஓகே, கம்ப்யூட்டர் அவேர்னஸை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டே வரும். எப்படி இந்த மாசத்தை மட்டும் நீங்க இப்படி யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன், வேற லெவல் ரிசல்ட் கிடைக்கும். தனியா உட்காந்து இப்படியெல்லாம் எனக்கு வந்து இந்த 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் என்னால பர்சனலா படிக்க முடியாது சார். எனக்கு வந்து பர்சனலா படிக்கிறதுக்கு என்னோட இந்த ரிவ்யூலாம் பார்க்கணுன்றீங்களே, ரிவ்யூலாம் பார்க்குறப்ப எனக்கு வந்து நீங்க வந்து சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் சார், எனக்கு வந்து நீங்க சொல்லித்தாங்க அப்படின்னாலும் கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு மென்டாரா இருப்பேன். ஓகே, நான் உங்களுடைய மென்டாரா இருப்பேன். இந்த இடத்துல என்னுடைய மென்டர்ஷிப் உங்களுக்கு கண்டிப்பான முறையில இருக்கும். நான் உங்களோட ரிவ்யூ பார்ப்பேன். உங்களுக்கு பர்சன்டைல் இல்லையா, நான் உங்களை வந்து கேட்பேன். கண்டிப்பான முறையில வந்து இருக்கும். எங்க அப்படின்னா, நீங்க இந்த ஆர்ஆர்பி கிளர்க் அண்ட் பிஓ ஸ்பெஷல் பேட்ச்ல வந்து நீங்க ஆட் ஆகியிருந்தாலும் சரி, ஓகே, அல்லது நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த பேட்ச், ஓகே, உங்களுக்கு எல்ஐசி ஏஓ இப்ப நடந்துகிட்டு இருக்கல, எல்ஐசி ஏஓ வரப்போகுது. ஸோ எல்ஐசி ஏஓக்கும் தனியா இதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் பேட்ச் வந்து இருக்கு.
இல்ல சார் நான் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாமும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அல்டிமேட் கோர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸோட மேக்ஸோட டாப்பிக்கா இருக்கட்டும், ரீசனிங்கோட டாப்பிக்கா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் கவர் ஆயிரும். இந்த அல்டிமேட் கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் அப்படின்றத நான் வந்து கவர் பண்ணிடுவேன். ஃபவுண்டேஷன் ஃபார் மேக்ஸ், ரீசனிங் அது ப்ரிலிம்ஸ் வந்து கவர் ஆயிரும். அதே மாதிரி ஃபவுண்டேஷன், இந்த ஃபவுண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் வந்து மெயின்ஸ் லெவல் ஃபவுண்டேஷன். ஒரு மெயின்ஸ் லெவல் கொஸ்டினை முதல்ல நம்ம எப்படி அடிக்கணும், மேக்ஸை எப்படி அடிக்கணும், ரீசனிங் எப்படி அடிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் உங்களுக்கு வந்து கவர் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஐ கிளர்க்கு, ஓகே, எஸ்பிஐ கிளர்க்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ பிஓ, ஸோ ஐபிபிஎஸ் இங்க பாருங்க ஆட் ஆயிட்டே போகும் பாருங்க, ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி, ஓகே, அதே மாதிரி ஆர்ஆர்பி கிளர்க்கு பிஓ, எல்ஐசி ஏஏஓ, எல்ஐசி ஏடிஓ, என்ஐஏசிஎல், எந்த எக்ஸாம் இன்சூரன்ஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே அந்தந்த லெவல்ல. இப்போ எஸ்பிஐ கிளர்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க்ல ஆப்டிடியூட் எப்படி இருக்கும், எஸ்பிஐ கிளர்க்ல ரீசனிங் எப்படி இருக்கும், ஒவ்வொரு டாபிக் வைஸ் ஆப்டிடியூட டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பார்ட்னர்ஷிப், ஆவரேஜ், ரேஷியோ, பர்சன்டேஜ், எல்லா டாபிக்கும், மிக்சர் அண்ட் அலிகேஷன், சிம்பிள் அண்ட் அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரிஸ், அந்த இது ப்ரிலிம்ஸ்லயும் தனித்தனியா இருக்கும். ஒவ்வொரு டாபிக் தனித்தனியா இருக்கும், மெயின்ஸ்லயும் ஒவ்வொரு டாபிக் தனித்தனியா இருக்க போது ரீசனிங்கும் அதே மாதிரி தான். பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், மிஸ்செலனியஸ் டாபிக்ஸ் எல்லாமே, அது பசல்ஸ் அண்ட் சிட்டிங்ஸ் எல்லாமே தனித்தனியா எஸ்பிஐ கிளர்க் லெவல்ல இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட், ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஃபுல் டெஸ்ட் எஸ்பிஐ கிளர்க் அண்ட் பிஓ லெவல்ல இருக்கும். அதே மாதிரி தான் எஸ்பிஐ பிஓக்கும் அதே மாதிரி இருக்க போது ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்குக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். என்ன நான் ஸ்பெஷல் பேட்ச்ல வந்து கொண்டு போறேன்னா அதை அப்படியே இங்க வந்து ஆட் பண்ணிடுவேன். அதே மாதிரி தான் ஐபிபிஎஸ் பிஓ அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க்னா ஐபிபிஎஸ் பிஓ லெவல்ல மெயின்ஸ் எப்படியெல்லாம் இருக்கும், எப்படியெல்லாம் டிஐ வந்து இருக்கும். அதே மாதிரி எஸ்பிஐ பிஓல டிஐ வந்து எப்படி இருக்கும், ஐபிபிஎஸ் கிளர்க்ல டிஐ எப்படி இருக்கும், கேஸ்லெட் எப்படி இருக்கும், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், எப்படி நம்பர் சீரிஸ் மாறுது. அதே தான் உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாம் பேஸ்டு டாபிக் வைஸ் நான் வந்து கவர் பண்ணிடுவேன். பிளஸ் அதோட நிக்க போறது இல்லை, பிளஸ் உங்களுக்கு பேங்கிங் அவேர்னஸ் உள்ள ஆட் ஆயிரும். மணி சார் பேங்கிங் அவேர்னஸ் ஆட் ஆயிரும், மணி சார் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் உங்களுக்கு ஆட் ஆயிரும். அதே மாதிரி என்னுடைய கரண்ட் அஃபேர்ஸ் செஷன், என்னுடைய சிஎஸ் செஷனும் உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும் வித் ஆர்பிஐயோட நியூஸோட இதுல வந்து ஆட் ஆயிரும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ஆட் ஆயிரும். நம்ம ஃபியூச்சர்ல இங்கிலீஷ் செஷன் கொண்டு வந்தாலும் அதுவும் இதுக்குள்ள ஆட் ஆயிரும். அல்டிமேட் பிளேஸ் ஃபார் பேங்கிங் எக்ஸாம். இந்த ஒரு கோர்ஸ் உங்களுக்கு 1 year சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 14 மாசம் வரும். சரியா, 1 year சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினோம்னா நமக்கு வந்து 14 month வரும். அதுவே 2 years எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 28 month வரைக்கும் இதோட ஆக்டிவேஷன் வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த கோர்ஸை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணுங்க, வேற லெவல் ஒரு ரிசல்ட் வரும். ஓகேவா. ஸோ இல்லை நீங்கள் இப்போ ஆர்ஆர்பி கிளர்க் அப்படின்னா இந்த மாதிரி படிக்கிறதுக்கு ஒரு ஷெட்யூல் பண்ணி உங்களை படிக்க வைப்பேன், ஷெட்யூல் போட்டு கொடுத்துருவேன். அந்த ஷெட்யூல் படி தான் நான் வீடியோ போட போகிறேன். அந்த ஷெட்யூல் படி உங்களை படிக்க வைப்பேன். யூடியூப்லேயும் நான் வீடியோ கொண்டு வருவேன், ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 31 நாள் நம்ம பண்ண வேண்டியது. அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நம்ம அக்டோபரை முடிச்சாச்சு, செப்டம்பரை முடிச்சு விட்டேன். அப்புறம் வந்து செப்டம்பருக்கு சொல்லியாச்சு, அக்டோபருக்கு சொல்லியாச்சு. இப்போ நவம்பர் மாதம் நமக்கு லாஸ்ட் வீக்ல தான் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா நவம்பர்ல எப்போ வேணாலும் எக்ஸாம் இருக்கலாம். இந்த டைம்ல வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நவம்பர் மாதம் நம்ம என்ன பண்ணணும், நவம்பர் மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நமக்கு எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்துடும் நினைக்கிறேன். நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் வந்து நவம்பர் டிசம்பர் அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. சரியா, ஸோ அப்போ நம்ம அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும், இந்த நவம்பர் மாதம் 30 நாள் நம்ம என்ன சார் பண்ண போறோம், நவம்பர் மாதம் இந்த 30 days நம்ம என்ன சார் பண்ண போறோம். 30 daysல நான் 7 days கூட நான் உங்களை ஃப்ரீயா விட்டுறேன். மிச்சம் ஒரு 23 நாள் நான் உங்களை என்ன பண்ண சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 23 நாளும் உங்களுடைய ப்ரிஷியஸ் டைமா உங்களுடைய மார்க் டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. உங்களுடைய மார்க் டெஸ்ட் உங்களுடைய மெயின்ஸ் லெவலை நீங்க வந்து அனலைஸ் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா மெயின்ஸ் லெவல்ல ஃபோக்கஸை கொடுங்க. சரியா, அதே மாதிரி ப்ரிலிம்ஸ் ஹால் டிக்கெட் வந்துருச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்களுடைய 100% ஃபோக்கஸ் எதுல இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ப்ரிலிம்ஸ்ல தான் இருக்கணும். அந்த டைம்ல சிஏவை கலட்டி விட்டுறணும், கம்ப்யூட்டர் அவேர்னஸை கலட்டி விட்டுறணும், பேங்கிங் அவேர்னஸை கலட்டி விட்டுறணும்.
சரியா? மற்ற எல்லா பையிலையும் கழட்டி விட்டுட்டு ப்ரிலிம்ஸ்ல இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் பிளஸ் ரீசனிங்க 100% அக்யூரசியில போடுறேன். 90% அபோவ் 90% அபோவ் நான் பர்சன்டைல் கொண்டு வரேன். ஃபுல் மார்க் டெஸ்ட் கம்ப்ளீட்லி ஃபுல் மார்க் டெஸ்ட். ஒரு 3 மார்க் டெஸ்ட் எடுத்தாலும் சரி, 2 மார்க் டெஸ்ட் எடுத்தாலும் விழுந்து மார்க் டெஸ்ட் எடு. நல்லா ரிவ்யூ பாரு, பர்ஃபெக்டா ரிவ்யூ பாரு. எப்படியெல்லாம் ரிவ்யூ, என்ன உன்னோட ஸ்ட்ராங், என்ன எங்க மிஸ்டேக் பண்ற, எந்த இடத்துல இந்த ரிவ்யூ பார்க்கும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டைம் வந்து அதிகமா எடுத்திருப்பீங்க. அதிகமா எடுத்து அந்த கொஸ்டினை நீங்க கரெக்டா போட்டிருப்பீங்க. இன்னொரு மாதிரி எப்படி இருக்கும், டைம் அதிகமா இருக்கும், அந்த கொஸ்டின் தப்பா இருக்கும். அப்போ டைம் ஏன் அதிகமா எடுத்து அதை கரெக்டா போட்டோம் அப்படின்னா அதை எப்படி டைமை ரெடியூஸ் பண்றது, அங்க என்னென்ன மாதிரியான ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். டைம் அதிகமாக எடுத்து நம்ம தப்பாக போட்டோம்னா ஏன் நமக்கு தப்பாக இருக்கு, எந்த லாஜிக்ல நம்ம வந்து தப்பு விட்டுருக்கோம் அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணணும். புரியுது? எந்த இடத்துல லாஜிக்ல நம்ம தப்பு விட்டுருக்கோம் அப்படின்றத ஃபைன் பண்ணணும், அதை ரெக்டிஃபை பண்ணணும். ஓகேவா? என்னை பொறுத்தளவுக்கு அந்த இதில் நீங்கள் வந்து இந்த ரீசனிங் டாபிக்ல ரீசனிங்க்கு உங்களுக்கு 23 நிமிஷம் கொடுக்குறான். ஸோ சத்தியமாக சொல்கிறேன், நீ ரீசனிங்ல 100% இல்லை, நீங்கள் ஃபுல்லாக அடிக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 95% கொஸ்டின் ஆச்சு நீங்கள் வந்து அடிச்சிடணும். 95% கொஸ்டின் ஆச்சு அடிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம டீசெண்டான ஸ்கோர், நல்ல ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. உங்களை பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ண வச்சிடுறேன். சரியா? கவலையப்படாதீங்க. அதே மாதிரி ஆப்டிடியூட் நீங்கள் வந்து ஒரு 90% கொஸ்டின் ஆச்சு நீங்கள் ஆப்டிடியூட்ல அடிக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு 85% கொஸ்டினை நீங்கள் 100% அக்யூரசியில் அடிங்க. பிகாஸ் அங்கே வந்து 22 நிமிஷம் தான் இருக்கு. அப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிடியூட்ல ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி கற்றுக்கோங்க. அது எல்லாமே நான் வந்து செஷன் கொண்டு வரேன். அதே மாதிரி நம்ம ஸ்பெஷல் பேட்ச்லேயும் அந்த செஷன் வந்து கொண்டு வரேன். ஸோ யூஸ் பண்ணுங்க. நீங்கள் மாக் டெஸ்ட்லேயும் இதை தான் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். சரியா? அதே மாதிரி இந்த இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் மெயின்ஸோட ஃபுல் டெஸ்ட் வந்து போயிடணும். ஃபுல் டெஸ்ட் கண்டிப்பாக உட்காந்து போடணும். ப்ளஸ் சிஏவை ரிவிஷன் பண்ணணும், ப்ளஸ் கம்ப்யூட்டர் அவேர்னஸை ரிவிஷன் பண்ணணும், ப்ளஸ் பேங்கிங் அவேர்னஸை ரிவிஷன் பண்ணணும். ஆர்ஆர்பி பிஓ போகணும் சார் அப்படின்றவன் என்ன பண்ணு, நவம்பர் மாதத்துல இருந்து உன்னுடைய இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணு. உன்னோட இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு செப்பரேட்டாக ஒரு சூப்பரான ஒரு வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு. கண்டிப்பாக இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு வெல்வர்ஸ்டான பர்சனை நான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்காக நான் வந்து கூட்டிகிட்டு வருவேன். கண்டிப்பாக அதை வந்து நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அப்போ நான் உங்களுக்கு இன்டர்வியூ டிப்ஸ் வந்து நல்லா இன்னும் அவரோட உட்காந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரியாப்பா? ஸோ இது வந்து முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்மளோட டிசம்பர் மாதம் நமக்கு மெயின்ஸ் வந்துடும். ஸோ அப்போ அந்த மெயின்ஸ் இந்த டைம்லலாம் நம்ம டிசம்பர் மாதம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் அப்படின்னா மெயின்ஸுக்கானதை நம்ம படிக்கிறத நம்ம என்ன பண்ணோம், ப்ராப்பராக டெஸ்ட் போட்டு பார்க்க போகிறோம். டெஸ்ட் போட போகிறோம், ரிவ்யூ பார்க்க போகிறோம், டெஸ்ட் போட்டு பார்க்க போகிறோம், ரிவ்யூ போட்டு பார்க்க போகிறோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அங்கே போய் மார்க் டெஸ்ட், அங்கே போய் ஜனவரி மாதம் மெயின்ஸை எழுதுகிறோம், அடித்து நொறுக்கி விட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பாக அதிக மார்க் வந்துடும். சரியா? இதுதான் பிளானு. இது என்னைக்குமே உங்களை வந்து கைவிடாது. சரியா? ஸோ கண்டிப்பா இந்த எக்ஸாமுக்கு பயங்கரமான ஒரு ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பெஷல் பேட்ச்ல வந்து நான் வந்து கொண்டு வருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு வந்து இருக்கு. சரி, நான் நம்பி இந்த ஸ்பெஷல் பேட்ச்ல வந்து என்ரோல் பண்ணுங்க. என்ரோல் பண்றதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும், இந்த கோர்ஸ் பத்தி என்ன டவுட் இருந்தாலும் எப்பனாலும் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. திஸ் இஸ் த நம்பர் 9342408457 அப்படின்ற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போனாலும் கோர்ஸ் டீட்டெயில் பற்றி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அப்கமிங் எல்லா எக்ஸாமுக்குரியது இந்த அல்டிமேட் கோர்ஸில் வந்து கவர் ஆகும். யூஸ் பண்ணிக்கோங்க. எல்ஐசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த எல்ஐசியோட இந்த கோர்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். உண்மையிலே ஒர்த்தாக வந்திருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம உள்ளே போயிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் ஸோ இதான் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ரீசனிங் அப்படின்னா சாரி 23 நிமிஷம் சொல்லிட்டேன். ஸோ ஆக்சுவலாக 25 நிமிஷம். இந்த இடத்துல 23 நிமிஷம் ஐம் சாரி, தவறுதலாக நான் தவறாக பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 25 நிமிஷம் அதான் 25 நிமிஷம் வேற லெவல் அப்டேட் வந்திருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 நிமிஷம். இது வந்து நான் அந்த காம்போசிட் டைம் அப்போ நான் அப்படி தான் பிரிச்சுப்பேன், அதை வச்சு நான் சொல்லிட்டேன். ஓகே, இங்கே வந்து உங்களுக்கு 25 நிமிஷம் வந்திருக்கு. சரியா? அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆர்ஆர்பி பிஓக்கும் அப்படி தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மெயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து பாருங்க, உங்களுக்கே தெரியும் ரீசனிங்கோட வேல்யூ வந்து 50 மார்க்குங்க. அரை மணி நேரத்தில் எடுக்கணும். டைம் ரொம்ப கம்மி. பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்டெம்ப்ட் அதிகப்படுத்தணும். சரியா? டைம் இந்த இடத்துல கம்மி. டைமை வந்து நம்மளை மண்டையில் அடிக்கிற மாதிரி பண்ணிட்டான். அதான் ஒரு பெரிய விஷயம்.
நான் ஈஸியா இருந்தாலும் அந்த டைம்குள்ள போனணும்ல, அதான மேட்ரு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, கம்ப்யூட்டருக்கும் 40 கொஸ்டின் 20 மார்க் தான், பட் 15 நிமிஷம் தான் டைம் தரேன். கொஞ்சம் பதட்டம் இல்லாம நம்ம வந்து அடிக்கணும். அதுக்கு தான் நான் மாக் டெஸ்ட் எடுக்க சொல்றேன். கம்ப்யூட்டருக்கும் நீ டெஸ்ட் போட்டு பாரு, கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் நீ டெஸ்ட் போட்டு பாரு. டெஸ்ட் போட்டா மட்டும்தான் இந்த 15 நிமிஷம் டைம்குள்ள கொண்டு வர முடியும். இல்லைன்னா நம்மகிட்ட ஒரு கொஸ்டினை 2 வாட்டி 3 வாட்டி வாசித்துக்கிட்டே இருப்போம், டைம் போயிட்டே இருக்கும். தப்பு பண்ணிடாத. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 கொஸ்டின் 40 மார்க் அரை மணி நேரம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேக்ஸும் 40 கொஸ்டின் 50 மார்க் அரை மணி நேரம் தான் டைம். சரியா? ஸோ அதே தான் இங்கேயும் உங்களுக்கு ஆர்ஆர்பி பிஓலையும் அதே மாதிரி தான் இருக்கு. மொத்தம் எதுவுமே மாத்தல, டைம் கொண்டு அதுதான். சரியா? ஸோ அப்போ இந்த ரெண்டுமே வந்து என்னை பொறுத்தளவுக்கு ஒன்று தான், பட் லெவல் மட்டும் டிஃபர் ஆகும். இங்கே லெவல் வந்து ஜாதா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், தாதா மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது, ஒரு ஆர்ஆர்பி கிளர்க் எழுதுறீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி கிளர்க் நம்ம எழுதுறோம் அப்படின்னா ஒரு ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் லெவலில் தான் அந்த இது இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க அது ப்ரிலிம்ஸ் லெவலில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். சரியா? எக்ஸ்பெஷலி இதுக்கேற்ற மாதிரி படிங்க, அதான் நான் வந்து சொல்ல வரேன். ஓகே, அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து நான் சொன்ன மாதிரி 3 ஸ்டேஜ் இருக்கும். ஆர்ஆர்பி பிஓனும் போது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ அப்படின்ற ப்ராசஸ் வந்து இருக்கு. என்னென்ன டாபிக்ஸ் நீங்க வந்து இங்க வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்றத இங்க நான் டிடைட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரீசனிங் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சிலாரிசம், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன். ஓகே, டைரக்ஷன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எல்லாமே உங்களுடைய ஸ்கோரிங் ஏரியா. ஓகே, ஸ்கோரிங் ஏரியா இந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. சரி, அதுக்கடுத்து ஆல்ஃபோ நியூமெரிக். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நான் வெயிட்டேஜ் படியை நான் வந்து டிடெக்ட் பண்ணுறேன். வெயிட்டேஜ் படி இங்கே இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்னு படிக்கும்போது ஃபண்டமெண்டல் ஆஃப் கம்ப்யூட்டர் படிச்சு வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபண்டமெண்டல் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர், நெட்ஒர்க்கிங், எம்எஸ் ஆஃபீஸு, டேட்டா ஃபேஸு, ஹிஸ்ட்ரி, ஷார்ட்கட் கீ கண்டிப்பாக கேட்பான், பேசிக் நாலேஜ் ஆஃப் இன்டர்நெட் கேட்பான், அடுத்து இதுவும் கேட்பான் நாலேஜ். அப்புறம் வந்து சம் அப்ரிவேஷன் கம்ப்யூட்டர்லேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வைரஸ் அண்ட் ஹேக்கிங்கை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய டைம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024 61 இருந்திருக்கு. ஸோ நான் ஓபிசிக்கு வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி மெயின்ஸ் லெவல் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60.23 இருந்திருக்கு. கட் ஆஃப் கண்டிப்பான முறையில் அதிகம் தான். இந்த 2024 ஒரு புரட்சியே வந்துச்சு ஐபிபிஎஸ் கிளர்க்கில். ஏன்னா அப்போதான் ஆர்ஆர்பி கிளர்க்கில் அப்போதான் செக்ஷனல் டைம் அப்படின்றது உள்ள கொண்டு வந்தாங்க. இங்கே நமக்கு தேவையில்லை. 2023 நீங்க கம்பேர் பண்ணாதீங்க, பிகாஸ் 2024 தான் செக்ஷனல் டைம் உள்ள வந்துச்சு. அதனால அப்ப இருந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, மெயின்ஸோடது இப்படிதான் வந்து மாறி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ இதுதான் முக்கியம். என்னை பொறுத்தளவுக்கு இந்த பார்ட் உங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் வந்து பாருங்களேன், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் உங்களுக்கு இங்க விட்டல் ரோலை வந்து பிளே பண்ணும். 25 மார்க், அதாவது 25 மார்க் வந்து உங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான். மிச்சம் 10 மார்க் உங்களுக்கு பிரிச்சு விடுவான். இல்லை அப்படின்னா மிச்சம் 15 மார்க் உங்களுக்கு ரீசெண்ட்ல பிரிச்சு விடுவான். அதுல இன்இக்வாலிட்டி கண்டிப்பா கேட்டுருவான், சிலாரிசம் கண்டிப்பா கேட்டுருவான். இது சிலாரிசம் அது அப்படி உங்களுக்கு பிளட் ரிலேஷன் கேட்கலன்னா டைரக்ஷன் வரும். இல்லைன்னா கோடிங் வந்து 5 மார்க்கு கேட்டு பிளட் ரிலேஷன் வந்து 2 மார்க்கு கேட்கலாம். இல்லை அப்படின்னா டைரக்ஷன் டெஸ்ட்டை 2 மார்க்கு கேட்கலாம். சரியா? மிஸ்லானியஸ் டெஸ்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட் ஒன் அவுட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேர் டெஸ்ட். எப்பயுமே ரீசனிங்ல என்ன பண்ணும், மீனிங்ஃபுல் வேர்டை ஸ்கிப் பண்ணிருக்கு. மீனிங்ஃபுல் வேர்டு கேட்குறாங்க அப்படின்னா, இல்லை நான் இங்கிலீஷ்ல புலி, நான் வந்து பதுங்கலாம் மாட்டேன், நான் வந்து பாயை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நீ இங்கிலீஷ்ல வந்து பாஞ்சு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை வந்து விட்டுறணும். ஓகேவா? அடுத்து மெயின்ஸ், அதுக்கடுத்து ஆப்டிடியூட்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா டேட்டா இன்டர்பிரேஷன் உங்களுக்கு 2 செட்டு டிஏ வந்துடும். சரியா? இந்த ஆர்ஆர்பி கிளர்க்கு ஸ்பெஷல் பேட்ச்ல இந்த டிஏக்கு நான் நிறைய செஷன் கொண்டு வர போறேன். ஏன்னா டைம் நிறைய இருக்கு, செம்மையா படிப்போம். அதே மாதிரி யூடியூப்லயும் நான் வீடியோ போடுவேன். அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் அப்ராக்சிமேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இதை மட்டும் படிங்க. இந்த சிம்பிளிஃபிகேஷன் பயங்கர ரோலா இருக்கும். ஆர்ஆர்பி கிளர்க்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஆர்ஆர்பி பிஓல கம்மியா இருக்கும். ஆர்ஆர்பி கிளர்க்ல உங்களுக்கு 10 கொஸ்டின் கிட்ட வரலாம், 10 கொஸ்டின் கிட்ட வரலாம். ஆர்ஆர்பி பிஓல உங்களுக்கு 5 கொஸ்டின் 5 கொஸ்டின் வந்து வரும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் உங்களுக்கு நம்பர் சீரீஸ்க்கு பதிலாக ராங் நம்பர் தான் வரும். ராங் நம்பருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. ராங் நம்பர் கண்டிப்பா வரும், ஒரு மிஸ்ஸிங் நம்பர் வரும், இல்லைனா ராங் நம்பர். ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்ல அடிச்ச மாதிரி அப்படியே கேட்பான். அதே மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி பிஓல கேட்காம இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ அதனால இந்த தடவை கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபுல்லாமே அர்த்தமேட்டிக்ஸ் டாபிக்ஸ் தான். இதுல வந்து குவான்டிட்டி கம்பேரிஷன் நமக்கு அதிகமாக வரும். இதுவே மெயின்ஸ்னு போகும்போது அவரோட லெவல் அப்படியே அதிகமாகும். நீங்க மெயின்ஸ் போறீங்க அப்படின்னா நீங்க ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு எல்லாமே கோடட் பேஸ்ல படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இந்த கோடிங் டீகோடிங் டாப்பிக்கை முதல்ல ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோடட் பேஸ்டு சிலாரிசம்,
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோடட் பேஸ்ட் பிளட் ரிலேஷன், அதே மாதிரி கோடட் பேஸ்ட் டைரக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோடட் பேஸ்ட் எம்ஓடின்னு நினைக்கிறேன். எஸ், எம்ஓடி, கோடட் பேஸ்ட் எம்ஓடி. ஓகே, கோடட் பேஸ்ட் எம்ஓடி இது எல்லாமே உங்களுக்கு கையில் இருக்கும். அதே மாதிரி இன்புட் அவுட்புட் கண்டிப்பாக படிங்க. மிஷின் இன்புட் அவுட்புட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிஷின் இன்புட் அவுட்புட் விட்டல் ரோலை வந்து பிளே பண்ணும். விட்டல ஜெய் விட்டல அப்படின்ற மாதிரி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து பிளே பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிட்டிக்கல் ரீசனிங், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட், ஸ்டேட்மெண்ட் அண்ட் காசஸ். சரியா? ஸோ அந்த டாபிக்ஸ்க்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதுவே நீங்கள் மெயின்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஆப்டிடியூடு போயிட்டீங்க அப்படின்னா டிஐ தான் அங்கே வந்து ஒரு பெரிய ரோல். டிஐ, அதுக்கப்புறம் ஒரு ஹை லெவல் சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரீஸ். ஓகே, நம்பர் சீரீஸ் இந்த இடத்துக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், வேர்ட்ஸ் ப்ராப்ளம், அப்ளிகேஷன் சம்முக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த அப்ளிகேஷன் சம்மை நீங்கள் செலக்டிவாக எனக்கு டைம் அண்ட் ஒர்க் நல்லா வரும் அப்படின்னா அதை போடுங்க. இல்லை எனக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் நல்லா வரும்னா அதை செலக்ட் பண்ணி போடுங்க. சார் எனக்கு அதெல்லாம் வராது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எனக்கு நல்லா வரும்னா அதை செலக்ட் பண்ணி போடுங்க. சார் ரேஷன் ப்ரப்போர்ஷன் நான் பிரித்து விட்டுருவேன் அப்படின்னா ரேஷன் ப்ரப்போர்ஷனை செலக்ட் பண்ணி போடுங்க. அப்ளிகேஷன் சம் எப்பயுமே எல்லா டாப்பிக்கும் எல்லாராலையும் கற்றுக்க முடியாது, யாருமே அவ்வளோ ஒரு லெஜெண்ட் கிடையாது. அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி போடணும். ஓகே, அதான் மேட்ரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷனாக நான் சொன்ன மாதிரி பேங்கிங் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு ஒர்த்தாக வந்துருக்கும். இதை உண்மையிலே இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, கண்டிப்பாக நீங்கள் வந்து கிராக் பண்ணுவீங்க அப்படின்னா எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் ஐ வில் கிராக் அப்படி இல்லைன்னா ஐ வில் கிராக் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பான முறையில் இந்த இது இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு கமெண்டையாச்சும் எனக்கு வந்து போட்டு விடுங்க. ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ ஆர்ஆர்பி கிளர்க் அண்ட் பிஓக்கான கண்டிப்பாக இந்த ஸ்பெஷல் பேட்சை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பெஷல் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுல என்ன டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்பெஷல் பேட்ச் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு எல்லா எக்ஸாமுக்கும் தேவைப்படும் போது நம்மளுடைய அல்டிமேட் கோர்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இதே மாதிரி ஒரு தரமான வீடியோ உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணி. தேங்க்யூ. டடா, பாய்.